மக்களவையில் நேற்று பிரதமர் உரை ரத்து செய்யப்பட்டது குறித்து சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம் அளித்திருக்கிறார். இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் பாஜகவை சேர்ந்த விஜயதாரணி. வணக்கம் மேம். நேற்று மக்களவையில் பிரதமர் உரை ரத்து செய்யப்பட்டது குறித்து சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம் அளிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சியினர் சதி செய்ததால் அவையை ஒத்திவைத்ததாக விளக்கம் அளித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து மேம்? அதாவது பிரதமர் அவர்கள் பிரசிடென்டோட நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அவருடைய பதிலுரையை சூழ்நிலையில எதிர்கட்சி பெண் எம்பிக்கள் குறிப்பாக அவருடைய இருக்கைக்கு அருகில் சென்று கேரோ பண்ணி ரொம்ப மாண்பற்ற முறையில் நடந்து கொண்டார்கள். அப்படி நடந்து கொள்வது மிகவும் தவறு. அப்படி பிரதமரோட உரையை அவர்கள் எப்படி புறக்கணிக்கிறதுனா அவங்க வெளிநடப்பு செய்யணுமே தவிர அவருடைய இருக்கையை போய் முற்றுகையிடுவது, அவரை பேச விடாமல் தடுப்பது, எதிரில் நின்று முகத்துக்கு நேராக பேனர் காமிப்பது, இது போன்ற கேரோ பண்றது, இது மாதிரி நடவடிக்கைகளுக்குள் இறங்கி இருக்கிறார்கள். இது ஏதோ பார்த்தா நாட்டில் சில உலகம் எங்குமே சில அமைப்புகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பெண்களையும் குழந்தைகளையும் முன்னாடி நிறுத்தி கேடயமா பயன்படுத்துவாங்க சில நடவடிக்கைகளுக்கு. அத மாதிரி முதுகெலும்பில்லாத இந்த எதிர்கட்சிகள் பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இதான் நடந்திருக்கு. இவ்வளவு மாண்பற்ற முறையில தரக்குறைவாக நடந்து கொண்டது கண்டனத்துக்குரியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரதமர் அவர்கள் அந்த பெண்களை மரியாதையுடன் நடத்தணுங்கிறதுக்காக அவங்க அந்த ஸ்பீச்சை அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இப்படி தரக்குறைவாக மாண்பற்ற முறையில் நடந்து கொள்வது மிகவும் தவறு. அது எந்த நாட்டு பாராளுமன்றத்திலையும் இப்படிலாம் நடக்காது. எதிர்கட்சிகள் இப்படி இவ்வளவு மோசமா நடந்தது கிடையாது. இந்திய வரலாற்றிலேயும் இது ஒரு கருப்பு புள்ளி. இந்த எதிர்கட்சிகள் தன் பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு கேரோ பண்ண வச்சு பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா இது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இது இந்த மாண்பற்ற முறையில் நடந்து கொண்டது கண்டனத்துக்குரியது. பிரதமர் அவர்கள் மரியாதை கொடுத்திருக்காரு. அப்படிதான் இதை பார்க்க வேண்டும். எதிர்கட்சிகளா இருந்தா கூட அவங்க மாண்பற்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அறிவுறுத்தும் அளவுக்கு தான் பிரதமர் அவர்கள் அந்த ஸ்பீச்சை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள போயிருக்காங்க. ஆனா அதை என்னமோ அவங்களுக்கு கிடைச்ச பிளஸ் மாதிரி நினைக்கிறாங்க எதிர்கட்சிகள். அது ரொம்ப தவறு. உலக நாடுகள் உன்னித்து பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த எதிர்கட்சி தலைவர்கள் தன் பெண் எம்பிக்களை வச்சு இது மாதிரி பிரதமரை கேரோ பண்றதுங்கிறது எவ்வளவு தரக்குறைவான ஒரு செயல். அந்த தரக்குறைவான செயலில் ஈடுபட்ட எதிர்கட்சி தலைவர்களை யாராக இருந்தாலும் கண்டனத்துக்குரியவர்கள். நாட்டின் பெண்கள் அவர்களை மிகவும் மோசமாக பார்க்கிறார்கள், மிகவும் தரக்குறைவாக பார்க்கிறார்கள். பெண்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி இருந்து இயக்கிற இந்த எதிர்கட்சிகள் முதுகெலும்பு இல்லாத எதிர்கட்சிகள் என்றுதான் நாம் அடையாளப்படுத்த வேண்டும். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும். தரக்குறைவான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டனத்துக்குரியதாக நான் பார்க்கிறேன். திரு ஓம் பிர்லா அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். நிச்சயமாக அந்த விளக்கம் நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்கக்கூடிய விளக்கமாகத்தான் இருக்கிறது.